ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சடை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் 6 முட்டை எடுத்து வேக வச்சு கட் பண்ணிக்கிறேன். இதை செய்யறதுக்கு முன்னாடி சடை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகி நல்லா வெந்து திக்காக ஆகணுங்க. அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொதிச்சு ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போகட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. இந்த கிரேவி நல்லா கொதிச்சு இதில் இருக்கிற ஸ்டேஜை விட பாதி அளவுக்கு திக்காய் வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ண முட்டையை சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ண முட்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை இப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு முட்டையில். இப்போ பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. பொறுமையாக திருப்பிக்கோங்க. மஞ்சள் கரு உதிராத அளவுக்கு திருப்பி விட்டுக்கலாம். எல்லாம் திருப்பியாச்சு. லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இதை இன்னும் 2 நிமிஷம் போல் இப்படி லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு விட்டுடலாம். அப்போ இந்த மசாலா வந்து முட்டைக்குள்ளே நல்லா ஏறும். சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
முட்டை திருப்பி விட்டுக்கலாம். முட்டை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலாவோடு நல்லா முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முட்டை கிரேவி சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.